இம்பர்சானேஷன் ஸ்கேம். அது எல்லாத்திகாரி போல இல்லைன்னா ஒரு அரசு நிறுவனங்கிற பட்சத்துல அதுல உள்ள ஹெட் ஆபீசர் தலைவர்கள் அவங்கள மாதிரியே மின்னஞ்சல் அனுப்பி அந்த நிறுவனத்தோட நம்பகமான தகவல்களையோ இல்லைன்னா பணத்தையோ கேட்டு ஏமாத்துறது. அதுதான் வந்து சிஓ இம்பர்சானேஷன் ஸ்கேம் அப்படிங்கிறது. அதுல வந்து எப்படி எல்லாம் இது பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அவசரமா பணம் தேவைப்படுது, நான் இப்போ வந்து அந்த வாலெட் கொண்டு வரல, இல்லைன்னா என்னோட மெயிலோ வாட்ஸ்அப்போ இல்லை ஏதாவது சோஷியல் மீடியா அக்கௌண்ட் சொல்லி அதுல வேலை பார்க்குற ஊழியர்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்புவாங்க. அவங்களோட மெயில் ஐடியோ அந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டும் வந்து அந்த சிஇஓவோ அந்த தலைவரோட மின்னஞ்சல் முகவரி மாதிரியே வந்து சிமிலரா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணாம நம்மளுக்கு இந்த மாதிரி ஏதாவது மெசேஜஸோ இமெயில்ஸோ வருது அப்படின்னாக்கா டைரக்டா அந்த பர்சனோட ஆத்தரைஸ்டு மெயில் ஐடியிலயோ இல்லைன்னா அவங்களோட ஃபோன் நம்பருக்கோ கால் பண்ணி ஒரு தடவை வெரிஃபை பண்ணிட்டு நம்மளோட நிறுவனத்தோட நம்பகமான தகவல்களையோ இல்ல மானிட்டரி ரிக்வெஸ்ட்ங்கும் போது பணத்தையும் அனுப்புறத வந்து நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க அவைலபிள் இல்லைன்னா அவங்க கூட ஒர்க் பண்ற பிஏ அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்டையும் அந்த தகவல் உண்மைதானா, அந்த ரெக்வெஸ்ட் உண்மைதானான்ட்டு உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் பணம் அனுப்புறத வந்து நம்ம உறுதி செஞ்சுக்கலாம். அதே போல வந்து இந்த பிஷிங் மின்னஞ்சல்கள் வந்து அந்த மெயில் ஐடி ஒரிஜினல் அந்த அக்கௌண்ட் ஹோல்டரோட மெயில் ஐடியோட ஒரு சில வார்த்தைகளோ ஒரு சில எழுத்து பிள்ளைகள் தான் இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் கரெக்டா பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம். அதே போல நம்மளோட நிதி மற்றும் நிறுவன கணக்குகளை வந்து 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் சொல்லுவாங்க. 2 அடுக்கு பாதுகாப்பு முறையை வந்து நம்ம செயல்படுத்திட்டோம்னா அது வந்து நம்ம எச்சரிக்கையா இருக்கலாம். அதே போல ஊழியர்களுக்கு வந்து மூத்த நிர்வாகிகளிடமிருந்து வரும் சந்தேகமான மின்னஞ்சல்கள் அல்லது கோரிக்கைகளை வந்து அதை அடையாளம் கண்டு அந்த கன்சர்ன்ட் பர்சன்ஸ் கிட்ட போய் அதை செக் பண்ணிட்டு அனுப்புறத என்ஷூர் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, மதிங்கிறவர் வந்து டெய்லி ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டு இருப்பார் அவங்க கம்பெனி சிஇஓக்கு வாட்ஸ்அப்ல. அப்போ வந்து திடீர்னு ஒரு மெசேஜ் வருது, வேற ஒரு நம்பர்ல இருந்து வருது. பட் வந்து அவங்களோட டிஸ்பிளே பிக்சர் வந்து இவங்க சிஇஓ பிக்சரோட மேட்ச் ஆகுது. அவங்க வந்து ஒரு அர்ஜென்ட்டா ஒரு பிசினஸ் டீல் இருக்கு, என்னால வந்து பணம் அனுப்ப முடியல, அதனால பணம் அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜ்ல வந்து இருக்கு. ஸோ என்ன நம்ம சிஓ இப்படி கேட்டாருன்னு சொல்லிட்டு மதிங்கிறவர் அனுப்புறதுக்கு ரெடி ஆயிடுறாரு. அப்போ திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு வராங்க. ஸோ அவர்கிட்ட வந்து இவர் டிஸ்கஸ் பண்றாரு, இந்த மாதிரி என்னோட சிஓவே என்கிட்ட பண தேவைக்கு வந்து பணம் கேட்கறாரு அப்படின்னு சொல்லி. ஸோ தம்பிக்கு வந்து டவுட் வருது. அதனால வந்து அவங்க கேட்கறாங்க, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவருக்கு அந்த மாதிரி கேட்டதில்ல அப்படின்னு சொல்றாங்க. அந்த மெசேஜ் வாங்கி பாக்குறாங்க. நல்ல சரி, இப்போ சிஓங்கிற பட்சத்துல அவங்க பிஏஓ வேற யாராவது க்ளோஸ் அசோசியேட் இருப்பாங்க, அவங்க கிட்ட ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம், இந்த பிசினஸ் டீல் ஏதாவது இருக்கா, ஸோ இந்த மாதிரி மணி டிரான்ஸ்ஃபர்ஸ் ஏதாவது போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு சிஓட பிஏ கிட்ட வந்து கேட்கிறாரு மதி. ஸோ இந்த மாதிரி எதுவுமே கிடையாது, சிஓ அந்த மாதிரி எதுவுமே ரெக்வஸ்ட் இனிஷியேட் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எச்சரிக்கையா இருந்தனால நம்ம காப்பாற்ற போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மதி வந்து உணர்ந்து ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரியல் எக்ஸாம்பிள்ஸே வந்து இருக்கு நம்மளுக்கு. லாஸ்ட் இயர் எல்லாம் பார்த்தோம்னா நிறைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸோட ப்ரொஃபைல் வச்சு அவங்களோட பிக்சர் வச்சுட்டு கலெக்டரேட்ல வேலை பார்க்குறவங்களுக்கு, அதே போல போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ப்ரொஃபைல் பிக்சர் வச்சு அவங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் மணி ரெக்வெஸ்ட் அனுப்பி நிறைய பேர் அனுப்பிச்சிட்டதுக்கு அப்புறம் செக் பண்ணும்போது அவங்களே இல்லை அப்படிங்கிற தெரிய வந்ததுல நிறைய பேர் வந்து பணம் ஏமாத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் அந்த கேசஸ் பார்த்தோம்னா அவங்க ரெக்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் வந்து 10,000 5,000 அந்த மாதிரி இருக்கிறதுனால சரி அர்ஜென்ட் தானே அப்படிங்கறனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கொடுக்கறதுக்கு முன் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ரிப்போர்ட் ஆகுது. பட் இது பார்த்தோன்னா அவங்க கான்டாக்ட்ஸ்ல இருக்க ஒரு 500 பேர் இன்டூ 10,000 அதுவே வந்து அமௌண்ட் எங்கேயோ போயிருது. அதனால வந்து நம்ம எச்சரிக்கையா இருக்கிறத வந்து உறுதிப்படுத்திக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ரெக்வெஸ்ட் வருதுன்னா அந்த கன்சர்ன் பர்சன் கிட்ட வந்து நம்ம வெரிஃபை பண்ணிட்டு இமிடியேட்டா வந்து சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் நம்பர் 1930 இல்லைன்னா cybercrime.gov.in அப்படிங்கிற போர்ட்டல்ல வந்து நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அடுத்தவங்க இந்த மாதிரி பாதிக்கப்படாம இருக்கிறத வந்து நம்ம உறுதிப்படுத்திக்கலாம்.